இந்த அம்மா அவங்களோட பையனுக்கு வீடியோ கால் எடுத்து வச்சுட்டு அங்க ஒரு இடத்துல அந்த போனை ஒளிச்சு வைக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா வெளியே போன மருமக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த மருமக என்ன பண்றாங்கன்னா அந்த அம்மாவோட கண்ணாடியை புடுங்கி வச்சுட்டு டிவியை வந்து ஆன் பண்ண சொல்றாங்க. அப்ப இந்த அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு அந்த டிவியை வந்து ஆன் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மாவை கீழே உட்கார சொல்லிட்டு அந்த அம்மாவோட முதுகுல காலை தூக்கி வச்சுக்கிட்டு வெளியே போயிட்டு வாங்கிட்டு வந்த அந்த சாப்பாடை ரொம்ப ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட பையன் வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த மருமக அந்த அம்மாவுக்கு நாய் பிஸ்கட்டை சாப்பிட கொடுக்குறா. இதை வந்து நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே முதுகு வலிக்குது, கால் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மருமக ரொம்ப சலிச்சுக்கிட்டு கால் எடுக்கிறா. இந்த அம்மாவும் அவங்களோட பையன் கிட்ட வந்து சொல்றாங்க, என்ன வந்து உன்னோட பொண்டாட்டி ரொம்ப கொடுமைப்படுத்துறாப்பா, என்னால இருக்க முடியல அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவோட பையனும் பாத்தீங்கன்னா நான் வந்து தப்பு பண்ணிட்டேமா, என்ன மன்னிச்சுக்கங்க அப்படின்னு அந்த அம்மா கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட மருமக இந்த அம்மாவை கூப்பிடுறாங்க. உடனே இந்த அம்மா எழுந்து போறாங்க. எனக்கு வந்து ஆப்பிள் கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மாவை ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணி கொண்டு போய் கையில கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த அம்மாவோட பையன் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி அந்த பொண்ணுக்கு கால் பண்றாரு. அப்படி கால் பண்ணிட்டு கேட்கிறாரு அம்மா எங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு அந்த அம்மாவை பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க பக்கத்துல. அப்படி வச்சுக்கிட்டு சொல்றாங்க, நீங்க வந்து எதுக்கும் கவலைப்படாங்க, நான் வந்து உங்களோட அம்மாவை என்னோட அம்மாவா பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மருமக என்ன பண்றாங்கன்னா அந்த அம்மா கிட்ட சொல்றாங்க, எனக்கு வந்து கொஞ்சம் பணம் வேணும், அதனால உன்னோட ட்ரெஸ் எல்லாம் வித்துட்டு பணம் கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் கொண்டு அங்க கொழுவி விட்டுட்டு அங்க வாரவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் இதை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா யாருமே வாங்கிட்டு போல. அதுக்கப்புறம் அந்த மருமக வந்து கேட்கிறா, நீ இன்னுமே ஒரு ட்ரெஸ்ஸை கூட விக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க தொங்கிக்கிட்டு இருந்த ஒரு ட்ரெஸ்ஸை வந்து கிழிச்சு போட்டுட்டு அந்த அம்மாவோட கழுத்துல இருக்க அந்த செயினையும் புடுங்கிக்கிட்டு அந்த அம்மாவை கையை பிடிச்சு அப்படியே இழுத்துக்கிட்டு போறாங்க. அப்படி கூட்டிக்கிட்டு வந்து அந்த அம்மாவோட சண்டை போட்டு அடிக்க கையை வாங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட பையன் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்ப அந்த அம்மா ஓடி போயிட்டு அந்த பையன் பக்கத்துல நிக்கிறாங்க. அப்ப அந்த மருமகளும் பாத்தீங்கன்னா நல்லவ மாதிரி நடிச்சு அழுகுறா. அப்படி அழுகும் போது பாத்தீங்கன்னா அந்த பையன் போன்ல பார்த்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எவ்வளவோ கெஞ்சி பாக்குறான். அந்த பையன் வந்து அந்த பொண்ணை மன்னிக்கிற மாதிரி இல்ல. அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட கழுத்துல இருக்க செயினையும் புடுங்கிக்கிட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் அந்த அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு.